கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் எத்தனை அற்புதங்களை செய்து இருக்கிறார். எழுதி வைத்து ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பங்களுக்காக நம்ம ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். பொருளாதாரத்திற்காக நம்ம ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபித்த ஜெபங்களுக்கு நம்முடைய கேரக்டரை, நம்முடைய உள்ளான மனிதனை கர்த்தர் மாற்றி இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இன்னும் சில நிமிடங்கள் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஒரு பக்கம் நிறைய பேர் ஆமா கர்த்தர் எனக்கு பெரிய அற்புதங்களை செய்தார் என்று சாட்சிகளை அனுப்பி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய பேருடைய சரீரத்தில் இந்த கேன்சர் வியாதிகள், நோய் தொற்று, இப்படி பல விதமான வியாதிகளில் இருந்து கர்த்தர் நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்தார். அதே வேளையில ஒரு சிலர் நினைக்கலாம், நிறைய நல்லா தான் இருக்குது, ஆனா சில நேரங்களில் இன்னும் என் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கலையே, இன்னும் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலையே, இன்னும் என்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்பலையே, இன்னும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலையே என்கிற ஒரு ஆதங்கத்தோடு, ஒரு வேதனையோடு கூட இன்னைக்கு டிவி முன்பாகவோ அல்லது இந்த போனை வைத்து கொண்டோ கம்ப்யூட்டர் முன்பாகவோ உட்கார்ந்து நீங்க ஆண்டவரை நோக்கி எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, என்னுடைய பலவீனம் மாறாதா, என் குடும்ப பிரச்சனை மாறாதா, இன்னும் பொருளாதார பிரச்சனை மாறாதா என்று நீங்க யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு நம்ம திரும்ப ஜெபிக்க போறோம். நம்முடைய குடும்பத்துக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். முக்கியமா ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 29:31 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். இந்த இடத்திலே பார்க்கிறோம், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். கர்த்தர் கண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் பார்க்கிறவர் அல்லவா? நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது அல்லவா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. பஞ்சத்திலே நீதிமான்களை காப்பாற்றும்படி அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் ஆண்டவரை எங்களை பார்க்கட்டும், உம்முடைய கண்கள் எங்களை பார்க்கட்டும், எங்கள் குடும்பத்தை பார்க்கட்டும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆகார் அலைந்து திரிந்த பொழுது வனாந்திரத்துல ஆண்டவருடைய கண்கள் அவளை கண்டதினால அவள் சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகளை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பார்க்கவே பார்த்துன்னு சொல்லல, பார்க்கவே பார்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பார்க்கிறேன், கன்ஃபார்ம், 100% அது கன்ஃபார்ம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நினைக்கலையா, என் பிரச்சனை பார்க்க யாரும் இல்லையே, என் குடும்ப பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பிரிவினையின் காரியங்கள், திருமண தடைகள், குழந்தை இல்லாத நிலைமை, பலவீனங்கள், வியாதிகள், இன்னும் பொருளாதார பிரச்சனை, பிள்ளைகளுடைய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்ல தவறான மனிதர்கள் வாழ்க்கையில வந்ததினால போராட்டம், தவறான பழக்க வழக்கங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்ததுனால போராட்டம், இதையெல்லாம் ஆண்டவரே நீங்க பாக்குறீங்களாப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ, இப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை பார்க்கிற தேவன். அவருடைய கண்கள் நம்மை கண்டதினால தானே நம்ம இன்னைக்கு சாகாமல் பிழைத்திருக்கிறோம். இன்னும் அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, யாரெல்லாம் என்னை பாரும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் மேல உம்முடைய கண்கள் பதிக்கப்படுவதாக நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கண்கள் உம்முடைய பிள்ளைகள் படுகிற பாடுகளை பார்க்கட்டும் அப்பா, உபத்திரவத்தை பார்க்கட்டும் கர்த்தாவே. இவர்கள் போகிற பாதையை நீங்க பாருங்கப்பா ஆண்டவர், இந்த நிந்தனையை பாருங்கப்பா, அற்பமாய் எண்ணப்பட்டதை பாருங்கப்பா, சிறுமைப்படுத்தப்பட்டதை பாருங்கப்பா, நிந்திக்கை படுகிறதை பாருங்கப்பா, பொருளாதார பிரச்சனையை பாருங்கப்பா,
பாருங்கப்பா, வியாதிகளை பாருங்கப்பா, பிள்ளைகளால வந்த சோர்வை பாருங்கப்பா, தவறான கிரியைகள், தவறான உறவுகள், தவறான மனிதர்களால வந்த பிரச்சனையை நீங்க பாருங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் பார்க்கட்டும் அப்பா, உம்முடைய கண்கள் பார்க்கட்டும் அப்பா. யாரெல்லாம் இப்படி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில உம்முடைய கண்கள் அவர்களை பார்க்கட்டும். பார்க்கவே பார்த்து அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் அதிசயங்களை காணும்படி கர்த்தர் செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்களை பார்க்கிறதற்காய் நன்றி, அற்புதங்களை செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை இந்த தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன். ஆமென் ஜீசஸ். நான் உன்னை காக்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 33. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். அதே அடுத்த அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போமா? 22. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2 பேரையும் பார்க்கிறோம். அந்த 2 பேருடைய விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செவிகளை குறித்து பார்க்கிறோம். முதல்ல அவருடைய கண்களை குறித்து பார்த்தோம். ஆண்டவரிடத்துல இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சினோம். இப்போ ஆண்டவர் நாம் சிறுமைப்படுகிற பொழுது அதை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அந்த சிறுமையிலிருந்து, அந்த நிந்தையிலிருந்து நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிற தேவன் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கெஞ்சி கேட்க போறோம். அப்பா, நீங்க எனக்கு செவி கொடுங்கப்பா, எனக்கு செவி கொடுங்கப்பா. எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கும்படி உம்முடைய செவிகள் எப்பொழுதும் திறந்தவைகளாய் இருப்பதாக நம்ம கேட்க போறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க கூப்பிடுறீங்களே, இன்னைக்கு கூக்குரல் இடுறீங்களே, இன்னைக்கு அற்பமா எண்ணப்படுறீங்களே, உங்களை நிந்திக்கிறாங்களே, இதையெல்லாம் நீங்க கேட்கிறத விட கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்தவைகளா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா பாருன்னு ஜெபம் பண்ணோம், இப்ப நாங்க கேட்கிறோம்ப்பா, நீங்க கேளுங்கப்பா, நீங்க செவி கொடுங்கப்பா. நீங்க எங்களுடைய ஆண்டவரை, நாங்கள் படுகிற ஆண்டவரை அந்த வேதனை, அந்த வார்த்தை எல்லாவற்றையும் நீங்க கேளுங்கப்பா என்று சொல்லி நம்ம கேட்கலாமா? நம்ம நினைப்போம் அதை கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை, கேட்கறதுக்கு கூட நாதி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நிந்தை, நான் பண்ற ஜபெல்லாம் அவர் கேட்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவருடைய செவிகள் திறந்தவைகளா இருக்கிறது. எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா என் ஜெபத்துக்கு, என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுங்கப்பா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே செவி கொடுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி
பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, யாரெல்லாம் அப்பா என்னுடைய சிறுமையை பாரும், என்னுடைய உபத்திரவத்தை கேளும், என் கூக்குரலை கேளும் என்று சொல்லுகிறாங்களோ, என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லுகிறாங்களோ, ஆண்டவரே அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் கேளும் கர்த்தாவே. அவர்கள் கூக்குரலை கேளும் கர்த்தாவே. அவர்கள் வடிக்கிற கண்ணீரை பார்க்கிறவர் மாத்திரமல்ல, அவர்கள் இருதயத்திலிருந்து வருகிற பெருமூச்சை கூட கேட்கிற தேவன் அல்லவா? இப்பொழுது உம்முடைய செவியை சாய்த்து கேளும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு செவி கொடும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீங்க கேளுங்கப்பா, விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்கப்பா. வியாதிகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, பிரிவினைகள் மாறட்டும், குடும்ப பிரச்சனை மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும், சண்டைகள் வாக்குவாதங்கள் ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்பமாய் ஆண்டவரே பேசுகிறாங்களே, நிந்திக்கிறாங்களே, அவமதிக்கிறாங்களே, இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தைகளை கேட்பீராக. சீமையை தூஷித்த பொழுது அந்த தூஷணத்தை கேட்டு அப்பா ஆண்டவரே தாவீதை உயர்த்தின ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. இவருடைய கூக்குரலை கேட்பீராக, ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அன்றைக்கு ஆகாருடைய பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுத்த தேவன், உம்முடைய பிள்ளைகளின் சத்தம், இவர்கள் பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பார்த்தால் போதும், கண்டிப்பா அற்புதங்களை செய்வார். அவர் நம்முடைய கூக்குரலை கேட்டால் போதும், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 8:8ஆம் வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமென். இங்க பார்க்கிறோம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வாயை திறந்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னா எங்களுக்கு போதும் கர்த்தாவே. அன்றைக்கு 100க்கு அதிபதி ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு வேலைக்காரனை சொஸ்தமாக்கினாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பிரச்சனைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் போராட்டத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, பிசாசை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. அன்னைக்கு காற்றையும் கடலையும் பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, இறையாதே அமைதலா இரு என்று ஒரு வார்த்தை சொன்னாரே, அவ்வளவுதான், காற்றும் கடலும் அமைதியானது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா எங்க வீட்டுல இருக்கிற கொந்தளிக்கிற அந்த புயலை மாற்றுவதற்கு உங்க ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. உங்க உதடுகளை திறங்கப்பா, உங்க வாயை திறங்கப்பா, எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இந்த வியாதி மாறுமே, சுகமா இருன்னு சொன்னா போதுமே, திறக்கப்படுவாயாகன்னு சொன்னா போதுமே, ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கிடவுது, அவ்வளவுதான், சிருஷ்டித்து விட்டார். இன்னைக்கு ஆண்டவரை என்னென்ன இல்லையோ, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரே, நீங்க அழைங்கப்பா, உங்க வாயை திறந்து சொல்லுங்கப்பா. ஆண்டவரை, பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடக்கட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், வியாதிகள் மாறட்டும், எல்லா பிரச்சனையும் மாறட்டும், ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. யாரெல்லாம் அப்பா ஒரு வார்த்தை போதும் என்று கேட்கிறார்களோ, இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளுக்கு நேராக ஒரு வார்த்தை, உம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும் அப்பா. இறையாதே அமைதலா இருன்னு சொல்லுங்கப்பா. பிசாசை பார்த்து அமைதியா இருன்னு சொல்லுங்கப்பா. வெளியே போயின்னு சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, சுகமா இருன்னு சொல்லுங்கப்பா. வேதனை நீங்கன்னு சொல்லுங்கப்பா. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுங்கப்பா. விடுதலை அடைவாயாக சொல்லுங்கப்பா. திறக்கப்படுவாயாக சொல்லுங்கப்பா. உருவாக்கப்படுவதாக சொல்லுங்கப்பா. உண்டாவதாக சொல்லுங்கப்பா. உராபா சந்தலா ரீகரு சந்தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிற உம்முடைய வார்த்தை தொனிக்கட்டும் அப்பா. இன்றைக்கு தொனிக்கட்டும் அப்பா. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய காதுகளிலே உம்முடைய வார்த்தை கேட்கட்டும் அப்பா, கேட்கட்டும் அப்பா. அமைதல் உண்டாவதாக,
உண்டாவதாக, அமைதல் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒரு வார்த்தை சொல்லுகிறதற்காக, நீர் உம்முடைய வாயை திறந்து பேசுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறிப் போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறிப் போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். அடுத்ததாக சங்கீதம் 74 சங்கீதம் 11 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 74:11. உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். ஆமென். உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? அதை மடியிலிருந்து எடுத்து ஓங்கும் ஆண்டவரே, சத்துருக்களை நிர்மூலமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய கரம் நீட்டப்படணும். ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், அப்பா உமது வலது கரத்தை நீட்டுங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, நீர் உம்முடைய கரத்தை திறக்க அவைகள் திருப்தி ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஓங்கிய புயத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தாரே, செங்கடலை 2ஆக பிளந்தாரே தம்முடைய கரத்தினால. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா ஏன்பா கரத்தை எங்களுக்காக இன்னும் நீட்டல? ஏன் உங்க மடியில முடக்கி வைத்திருக்கிறீங்க? தயவு செஞ்சு உம்முடைய வலது கரம் எங்களுக்காக நீட்டப்படட்டும் அப்பா. ஓங்கிய புயத்தினால எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. உம்முடைய வலது கரத்தை உயர்த்துவீராக. மடக்கி வைத்திருக்கிற கரம் உம்முடைய ஓங்கிய புயமாக மாறட்டும் அப்பா. கரத்தை ஓங்குவீராக. சத்துருக்களை மடங்கடிக்கிற உம்முடைய கரம் இயேசுவின் நாமத்தில் நீட்டப்படுவதாக. எங்கள் குடும்பங்களுக்கு நேராக நீட்டப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களுக்கு நேராக உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்குவீராக அப்பா. அற்புதங்களை செய்கிற கரம் எங்களுக்காக திறக்கப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நீர் உம்முடைய கரத்தை திறந்தால் நாங்கள் வாங்கிக் கொள்வோமே, நாங்கள் திருப்தியாவோமே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தினால் வருகிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் எங்கள் குடும்பங்களுக்கு தருவீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக உம்முடைய கரம், உம்முடைய கரம், அற்புதங்களை செய்கிற கரம், பயங்கரமான கரம், வலது கரம் நீட்டப்படுவதாக, இப்பொழுது நீட்டப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்திற்காக அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தினாலே தொட்டீங்கன்னா பிள்ளைகள் விடுதலை அடைவார்கள் அப்பா. உம்முடைய கரத்தினாலே தொட்டீங்கன்னா சுகம் உண்டாகும் அப்பா. உம்முடைய கரத்தை நீட்டினா செங்கடல் கூட 2ஆக பிளக்குமே. உம்முடைய கரத்தை நீட்டினால் சத்துருக்கள் அந்த கடல்ல ஆண்டவரே அழிந்து போவார்களே. அப்படிப்பட்ட உம்முடைய வலது கரத்தை முடக்கி கொள்ளாதிரும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக கரத்தை நீட்டுவீராக ஆண்டவரே. டிவி முன்பாக உட்கார்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட யூடியூப்ல உட்கார்ந்து அப்பா கரத்தை
கரத்தை நீட்டுங்கன்னு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் குடும்பத்துக்கு நேராக நீட்டப்படுவதாக. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ரீஹா ரபோ சந்தலபா. இப்பொழுதே உம்முடைய வல்லமுள்ள கரம், ஓங்கிய புயம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக, குடும்பங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்ய துவங்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். விடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். விடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கத்தக்கரம் என்னங்க கடுகளவும் பயமில்லைங்க. கத்தக்கரம் என்னங்க கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் நமக்கு நேராக திறக்கப்பட்டவைகளா இருக்கிறது. அவருடைய செவிகள் நம்முடைய விண்ணப்பத்தை, நம்முடைய கூக்குரலை, அங்கலாய்ப்பை கேட்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வாய் நமக்காக வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய கரம் நமக்காக நீட்டப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே 74ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? 3ஆம் வசனம். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். ஆமென். பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களிலே உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். ஆமென். இப்ப ஆண்டவரை பார்த்து கேட்க போற, ஆண்டவரே நீங்க எழுந்தருளும். ஆண்டவரே உம்முடைய பாதங்களை எழுந்தருளும். எல்லா இடங்களிலும் பாழாய் கிடக்கிறதப்பா. எங்கள் குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறது, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை பாழாய் கிடக்கிறது, பொருளாதாரம் பாழாய் கிடக்கிறது, தொழில் பாழாய் கிடக்கிறது. ஆண்டவரே எல்லா காரியங்களும் பாழாய் கிடக்கிறது. ஆனா நீங்க எழுந்தருள்னா போதுமே, சத்துரு ஆண்டவரை சிதறடிக்கப்படுவானே. மோசே ஜெபிக்கும் போது சொல்லுகிறாரே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய பாதங்கள் எழும்பும் பொழுது, அவைகள் நிற்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அன்னைக்கு சீஷர்கள் நடுக்கடல்ல தத்தளித்து கொண்டிருந்த பொழுது, அந்த 4ஆம் ஜாமத்துல கர்த்தர் நடந்து வந்தாரே, அவருடைய பாதங்கள் பட்ட மாத்திரத்தில் அந்த கடல் அமைதலானது. ஆமென். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ளே, பாழாய் கிடக்கிற குடும்பத்துக்குள்ளே, கூக்குரல் இடுகிற குடும்பத்துக்குள்ளே, அலைக்கழிக்கப்படுகிற, கொந்தளிக்கப்படுகிற குடும்ப வாழ்க்கைக்குள்ள கர்த்தருடைய பாதங்கள் இறங்குகிறது. எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா உம்முடைய பாதங்கள் எழுந்தருளட்டும். அப்பா பாதங்கள் எழுந்தருளும். எங்க வீட்டுக்குள்ளே உலாவி வாங்கப்பா, எங்கள் வீடுகளுக்குள்ளே உலாவி வாங்க, எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே உலாவி வாங்க. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களிலே கர்த்தருடைய பாதங்கள் எழுந்தருளட்டும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஒவ்வொரு அவயவங்களின் மூலமாகவும் அற்புதங்கள் எங்களுக்கு உண்டு ராஜா. இப்ப நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய பாதங்கள், உம்முடைய பாதங்கள் எங்கள் குடும்பங்களுக்குள் எழுந்தருளட்டும் அப்பா. சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதங்களினால எங்கள் வீட்டுக்குள் உலாவி வாரும் அப்பா. ஆண்டவரை கொந்தளிக்கிற கடலை அமர்த்தின தேவனே, உம்முடைய பாதங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், போராட்டங்களை அமர்த்தட்டும் அப்பா. ஆண்டவரே, 4ஆம் ஜாமம் வரைக்கும் அவர்கள் போராடினது போல நெடுங்காலமாய் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோமே. உம்முடைய பாதங்கள் ஆண்டவரே, உம்முடைய பாதங்கள் எங்கள் வீடுகளுக்குள்ளே எழுந்தருளும்படி எழுந்தருளுவீராக ராஜா. கர்த்தாவே எழுந்தருளுவீராக, கர்த்தாவே எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களாக, அற்புதங்கள் நடப்பதாக, அமைதல் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எழுந்தருளும்